ஹரே கிருஷ்ணா. நாம் மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் நம்ம பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பஞ்சபூத புள்ளி, அந்த பஞ்சபூத புள்ளியில் நீரில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் வந்து பார்த்தது வந்து எஸ்டி ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி, உபரி புள்ளி, அதை தீரும் நோய்கள், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளினில் பார்க்குறோம். ஸ்பிளினுக்கு வந்து எஸ்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மண்ணீரல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 புள்ளி இருக்கு மண்ணீரலில். இந்த மண்ணீரல் உயிர் சக்தி ஓட்ட பாதை வந்து பார்த்தீங்கன்னா இன் வகையை சார்ந்தது. எஸ்டி வந்து யாங் வகையை சார்ந்தது. இந்த ஸ்பிளின் வந்து இன் வகையை சார்ந்தது. இந்த உறுப்பு வந்து இந்த ஸ்பிளின் வந்து வயிறு, அதாவது எஸ்டி கூட இணையக்கூடிய இந்த உறுப்பு, இணையும் உறுப்பு எஸ்டி. தொடர்புடைய பூதம் வந்து மண், அதாவது நிலம், பூமி, மண், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இணையக்கூடிய உறுப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற உணர்வு உறுப்பு. இதில் வந்து நோய் வந்து உள்ளுக்குள்ள உற்பத்தி ஆகுது, அப்போ எனர்ஜி குறையுது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியது வாயின்னு சொல்லலாம், இல்லை உதடு. இந்த உதட்டில் வந்து ட்ரை ஆகுது, வெடிக்குது, இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா, உணர்ந்து போய் இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மண்ணீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிம்டம்ஸ் வெளியில் காமிக்கக்கூடியது உதடு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ வந்து இது அதிகமாக தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், அதிகமான சக்தி ஓட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில் 9 to 11. இது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது வந்து காலையில் 9 to 11. இந்த டைமில் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. காலையில் 9 to 11 அவசியம் சாப்பிடாதீங்க. முடிஞ்சால் தண்ணி கூட குடிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் 7 to 9 சாப்பிடணும், 9 to 11 சாப்பிடவே கூடாது. இது வந்து SP1 காலில் பெருவிரல் உள்பக்கம் பாருங்க, இப்படி வச்சா இது வந்து உள்பக்கம். பெருவிரலுடைய உள்பக்கம் நெகக்கண்ணுக்கு மேலே 0.1 சுன் மேலே பார்த்தீங்கன்னா SP1. இந்த SP1ல் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மனநோய், மனம் சம்பந்தமான நோய் குணமாகும். தூக்கமின்மை, வலிப்பு, உதிரப்போக்கு, கனவு தொல்லை, அடிவயிற்று வீக்கம், வலி, சர்க்கரை நோய், வயிற்றுப்போக்கு, தலைவலி, இது மாதிரியான நோய் கண்டிப்பாக குணமாகும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த பெருவிரல் கொஞ்சம் மேலே வந்தால் ஒரு முட்டி மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டி காலில் இருக்கும். இந்த முட்டிக்கு முன்பக்கம், அதாவது இங்கே வந்து வந்தோன்னா முட்டிக்கு முன்னாடி ஒரு பள்ளம் இருக்கும். அதாவது இந்த உடல், இந்த கலர் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம், வெள்ளை கருப்பு கலர் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் பாருங்கள். இந்த படத்தில் கொஞ்சம் தெரியாது, ஆனால் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், மேலே கருப்பு, கீழே வந்து வெள்ளை, இந்த ரெண்டும் கலர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த முட்டிக்கு முன்பக்கம் இருக்கக்கூடியது SP2. இந்த SP2வில் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா இது பாருங்க, முன்னாடி நகக்கண்ணு இருக்கிறது SP1, இது வந்து உட் பாயிண்ட். அது ரெண்டாவது பாயிண்ட் வந்து பயர் பாயிண்ட். இது நீங்கள் எழுதி வச்சுங்க, உட் பயர்னு சொல்கிறத கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணும். உட் பாயிண்ட், இது பயர் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் பயர் பாயிண்ட். இந்த பயர் பாயிண்டில் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா கால் விரல்கள் வலி, கால் விரல் வீக்கம், ஜுரம், ஜீரண கோளாறு, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், சர்க்கரை நோய், இரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி அதிகமாக, கர்ப்பப்பை நீர் கட்டி கரைய, அதிக பசி, உடல் மெலிய, இது மாதிரியான நோய்கள் இந்த SP2வில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே எலும்புக்கு பின்பக்கம், எலும்புக்கு மேலே, எலும்புக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் SP2, எலும்புக்கு பின்னாடி SP3. இந்த SP3 இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் பாயிண்ட். இந்த எர்த் பாயிண்ட்ல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய்க்கு முக்கியமான புள்ளி. இது நீரிழிவு நோய்க்கு ரொம்ப ரொம்ப இந்த பாயிண்ட் வந்து SP3 ரொம்ப முக்கியமான புள்ளி. வாந்தி, பேதி, மலச்சிக்கல், தலைவலி, நீர்க்கோர்வை, மூட்டு வலி, வீக்கம், அனைத்து வித மண்ணீரல் பிரச்சனைகளுக்கும் கணைய பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளி ரொம்ப நல்லா கேட்கும். அதிகமான உதிரப்போக்கு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனையும் இது வந்து நல்லா கேட்கும்.
SP3 இது வந்து எர்த் பாயிண்ட். அதுக்கப்புறம் நேராக நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, மூட்டில் பக்கவாட்டில் இந்த பக்கம் உள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தில் கை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கும் பள்ளத்தில். இந்த பள்ளத்தில் இருக்கக்கூடியது பாருங்க, நல்லா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SP5 இது வந்து மெட்டல் பாயிண்ட். இந்த மெட்டல் பாயிண்ட் SP5ல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா தீரக்கூடிய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான அடைப்புகளையும் நீக்கும். உடம்புல என்னென்ன அடைப்பு இருக்குதோ எல்லா அடைப்புமே நீக்கும். மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை ரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலும் சரி, இல்லது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டு அது சம்பந்தமாக உள்ளுக்குள்ள ஏதாவது அடைப்பு இருந்தாலும் அதையும் நீக்கும். எல்லா விதமான அடைப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த SP5 ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. சிறுநீரக கல், பித்தப்பை கல் இது கண்டிப்பாக சரியாகும். மூளையில் கட்டி, மூளையில் ஏதாவது கட்டி இருந்தால் கூட நீங்கும். கணுக்கால் வலி, பெண் மலட்டுத்தன்மையை நீக்கும். இந்த SP5 பெண் மலட்டுத்தன்மையை நீக்கும். மூலம், மலச்சிக்கல், வாயு தொந்தரவு, சியாட்டிக்கா நரம்பு, சியாட்டிக்கா நரம்பு பிரச்சனைக்கும் இந்த SP5 நல்லா கேட்கும். அப்படியே நீங்கள் நேராக மேலே வாங்க. மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த முட்டி சிற்பி இருக்கு இல்லையா, இந்த முட்டி சிற்பிக்கு கீழே எலும்பு வரும். எலும்புக்கு கீழே இந்த பக்கம் நான் SP பாயிண்ட் சொன்னேன், அதே நேர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. அதாவது இந்த எலும்புக்கும் சைடில் பக்கவாட்டில் உள் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது SP9 இது வந்து வாட்டர் பாயிண்ட். SP9 வாட்டர் பாயிண்ட். இந்த வாட்டர் பாயிண்ட்ல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா நீர்க்கோர்வை, உடல்ல வீக்கம், மாதவிடாய் அதிகமாக உதிர்போக்கு போகிறது, சிறுநீர் தானாக வெளியேறுதல், வெள்ளைப்படுதல், அடிவயிற்று தளர்வு, முழங்கால் வலி, வீக்கம், இது மாதிரியான பிரச்சனைக்கு இந்த SP9 கண்டிப்பாக கேட்கும். SP1 wood பாயிண்ட், SP2 ஃபயர் பாயிண்ட், SP3 வாட்டர் பாயிண்ட், சாரி SP3 எர்த் பாயிண்ட், SP5 மெட்டல் பாயிண்ட், SP9 வாட்டர் பாயிண்ட். நீங்கள் இதை வந்து எல்லாரும் எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு நான் சொன்னதை நீங்கள் எழுதி வச்சா தான் நாளைக்கு நீங்கள் நீடில் போடும்போது எந்தெந்த பாயிண்ட் என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் போடலாம். இது நீங்களே உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு வைத்தியம். இதை வந்து எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம். சும்மா ஒரு பேனா வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நோய் குணமாகும். எழுதி வச்சுங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு இதை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வழி பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.